அன்பிற்குரிய தோழர்களே, வணக்கங்க. நம்ம ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் குடுத்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மொத்தம் 4 கொஸ்டினுக்கு ஸ்டார் வேல்யூ குடுத்துருக்காங்க. அதுல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் 3 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த கொஸ்டின் நம்பர் 74 இருக்கு இல்லையா? இந்த 74 நான் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 நான் சொல்லியிருக்கேன். அது 2 மேத்ஸ், ஒரு இங்கிலீஷ் சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு இங்கிலீஷ் 74th கொஸ்டின். சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் பிலோ பை சேஞ்சிங் த வேர்ப். ஸ்டிச்ன்ற வேர்ப சேஞ்ச் பண்ணி இந்த சென்டென்ஸ் இன்டு த பிரசன்ட் கண்டினியூஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் த மீனிங் ஆஃப் சென்டென்ஸோட மீனிங்கை மாற்ற சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்க, மை சிஸ்டர் இஸ் ஸ்டிச்சிங் ஹர் கிளாத் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டைஸ் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அடுத்து பாருங்க, மை சிஸ்டர் ஸ்டிச் ஹர் கிளாத் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸ். மை சிஸ்டர் வில் ஹவ் ஸ்டிச் ஹர் கிளாத்ஸ் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸ். அடுத்து மை சிஸ்டர் இஸ் பீங் ஸ்டிச் ஹர் கிளாத்ஸ் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து அவங்க சரியான ஆன்சர் இல்லாதனால ஸ்டார் கொஸ்டினா கொடுத்துட்டாங்க. இது வந்து பேப்பர் 1. எப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து பேப்பர் 1குள்ள 4th கொஸ்டின். மொத்தம் அதுல பேப்பர் 1ல 4. இப்ப நம்ம பேப்பர் 2க்கு போயிடுவோம். பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா, சைக்காலஜில 30th கொஸ்டின். கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவனன்னு பாத்தீங்கன்னா, பொருத்தத்தன்மை, நம்பகத்தன்மை, தகவல் ஆரம்பம் இருக்கு. இது எல்லாமே தேவையானதா தான் இருந்தது. பட் அதுக்கான ஆப்ஷன் அது சரியா கொடுக்கல. இப்ப எல்லாமே வந்து அவங்க எல்லாத்தையுமே சரின்னு கொடுத்துட்டாங்க. அதனால இது நமக்கு ஒரு ஸ்டார் கொஸ்டின் இல்லைனாலும் இது எல்லாருக்குமே அந்த ஆன்சரா வந்துருக்குங்க. 30th 29 பாருங்க, பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து காலவரிசைப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இப்ப இதுல வந்து ஆனா இதை ஸ்டாரா கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் இலவச கல்வி உரிமை சட்டம், தேசிய கல்விக் கொள்கை, தேசிய அறிவு ஆணையம், தேசிய ஆசிரியர்கள் ஆணையம். இது பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது சைக்காலஜிக்குள்ள வரலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்பது தெரியல. ஸோ 29 பேப்பர் 2ல சைக்காலஜில 29 வந்து ஒரு ஸ்டார் கொஸ்டினா கிடைச்சிருக்கு நமக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 26 பாருங்க, பேப்பர் 2ல கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது என்பது நமக்கே தெரியும். நம்ம அந்த ஆன்சர் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட் இருந்தது. நிச்சயமா ஸ்டாரா வர வாய்ப்பு இருந்து நானே சொல்லியிருந்தேன். பள்ளி மேலாண்மை குழுக்களும் அதுல உண்டு, பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகளும் உண்டு. இப்ப மாணவர் நலக்குழுக்களை சேர்த்திருக்காங்க, இந்த ஆசிரியர்கள் மட்டும் விட்டுட்டாங்க. ஓகேவா? சோ வந்து இதுவும் வந்து நமக்கு 3மே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார் இல்லைன்னா கூட பட் இந்த ஸ்டாரா கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு இதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருது. அப்ப பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா, பேப்பர் 2ல மொத்தம் வந்து 3 வருது நமக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பேப்பர் 1ல மொத்தம் 4ங்க. ஓகேவா? தொடர்ந்து பாருங்க. அது அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிய கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணுவோம், மார்க் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். தேங்க்யூ.